ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. வெல்கம் டு சகலகலா டிவி. சார் இது என்ன சார் இது? டெரனோவா என்னது? Terranova sir. Oh. Terranova Green Energy India Private Limited sir. அப்படியா? Yes sir. ஓ ஃபுல்லா பேட்டரி பேங்க் ஃபுல்லா? ஆமா சார். எல்லாம் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேங்க் சார். சூப்பர். ஒரு வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். வாங்க எடுக்கலாம் வாங்க. எஸ் சார். பாஸ் இது வந்து பார்த்தோன்னா வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஒரு இன்வெர்ட்டர். நான் இது கம்பெனி பேர் வந்து டெரனோவா. இவங்க வந்து பார்த்தோன்னா பஸ் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்லூரில் இருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா அந்த சென்னை ட்ரேட் சென்டரில் இந்த ரினியூவபிள் எக்ஸ்போ அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டாலாக பார்க்குறப்போ எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டுது. ஏன்னா வந்து இந்த மாதிரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வச்சு பண்ணக்கூடியவங்க தமிழ்நாட்டை 2 பேர் தான் இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்து வெளியே தான் தேடிட்டு இருக்கோம். சரி இதுக்கான பிஸ்னஸ் வாய்ப்புன்னு சொல்கிறேன். நான் இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். ஓகேவா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து சாந்தகுமார், டெரனோவா கிரீன் எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ரீஜனல் ஹெட்டாக இருக்கிறேன். நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கேன் நான். நல்லது. சரி சார், இந்த டெரனோவா வந்து நெல்லூரில் எத்தனை வருஷமாக இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? டெரனோவா வந்து ஆக்சுவலாக வந்து 3 இயர்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களோட R&D மொத்தம் 5 இயர்ஸ் ஆச்சு சார். நாங்கள் உள்ள வரதுக்குள்ள ஏன்னா வேரியஸ் பிளேஸ் R&D பண்ணிட்டு நாங்கள் வந்திருக்கோம் சார். அப்போ டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா 8 இயர்ஸ் வந்துடும் சார் நம்மளுக்கு. உள்ள யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பிரிஸ்மேட்டிக் செல் தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே. பட் ஆனால் அங்கே பேக்கில் காட்டுறப்ப சிலிண்டர்ஸ் ஒன்று காட்டுறீங்க சார். அது வந்து ஈபிக்காக பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமா ஈபி சார். எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கு நீங்க வந்து பிரிஸ்மேட்டிக். ஆமா சார். எனர்ஜி ஸ்டோரேஜ் பிரிஸ்மேட்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா பியூர் பிரிஸ்மேட்டிக் தான் சார். சிலிண்டர் கிடையாது. ஓகே இது என்ன கெபாசிட்டி? இது வந்து 1 kVA சார். இந்த கெபாசிட்டி இது 1 kVA 12.8 வோல்ட் 100 H பேட்டரி சார். 100 H பேட்டரி இருக்கு. அது வந்து ஈக்குவலன்ட் டு 150 H லெட் ஆசிட் பேட்டரி இருக்குங்களா சார். அதோட ஈக்குவலன்ட் சார் அது. ஆக்சுவலா வந்து 150 H லெட் ஆசிட் பாத்தீங்கன்னா நீங்க 400 வாட்ஸ் லோட் பண்ணும்போது 2 hours 45 minutes தான் வரும் சார். வேறஸ் இது வந்து நம்ம 400 வாட்ஸ் லோட் பண்ணும்போது 3 hours 15 minutes கொடுக்கும் சார். வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நீங்கள் லெட் ஆசிட் வந்து ஒரு 4 hours டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இது வந்து லெட் ஆசிட் சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 hours எடுக்கும். பட் இது 4 hours டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா 2.5 hours ஃபுல் சார்ஜிங் முடிஞ்சிடும் சார். அதனால் நம்ம இபி பில்லையும் அதெல்லாம் சேவ் பண்ண முடியும் சார். வேறு லெட் ஆசிட் வந்து 800 சைக்கிள்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து 3000 சைக்கிள்ஸ். அதனால் 12 years கிடச்சிரும் சார் நம்மளுக்கு லைஃப் டைம். அதான் பாஸ். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு லெட் ஆசிட் நீங்கள் மாற்றினா 3 வருஷம் தான் வரும். அதுக்கு நடுவில் ஆசிட்லாம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு விடணும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சரி இதெல்லாம் அப்படி இல்லை. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிட் அண்ட் ஃபர்கெட்டு. இது மாதிரி நிறைய பேர் நம்ம அடையாளம் காமிச்சிருக்கோம். அதில் டெரனோவா நான் வந்து அடையாளம் காட்டுறேனாக்க ஒரு தடவை நேரில் போய் நான் ஃபேக்ட்ரி பக்கத்து நெல்லூர் தான் இருக்குது. ஒரு தடவை கூப்பிடுவாங்க, நேரில் போகிறேன் நான். இங்கே பார்த்த வரைக்கும் ஓகே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பாருங்க பஸ் இவி பேட்டரி பண்ணுறாங்க. கரெக்ட் தானே சார்? இது வந்து ESS பேட்டரி தான். அப்படியா? லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் தான் வருது. இருக்கு சார். இவியும் இருக்குது. எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால சரி எல்லாமே ESS பேட்டரி தான் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கோம் சார் நம்ம. ஓகே சரி. அதே மாதிரி இப்போ நினைக்கிறேன் இது உங்களுக்கு 1000 வாட்ஸ் அப்படி தான். 1000 வாட்ஸ் மினிமம் என்ன VL இது பண்ணுறீங்க? 800 VL அப் டு வந்து 25 kVA வரைக்கும் இருக்குது சார். கஸ்டமைஸ் இல்லாமல் ரெடி ஸ்டாக்காக கொடுக்க முடியும் சார். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பண்ணி கொடுக்க முடியும் சார். கஸ்டமைஸ் பேட்டரி பேங்க் தனியாக கொடுக்கலாம். இன்வெர்டர் பேங்க்கும் நமக்கு தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம இன்வெர்டர் மேனுஃபேக்சரர் கூட சார். நம்ம சோலார் PCU இருக்குது. நார்மல் லித்தியம் கம்பேலபிலிட்டி இன்வெர்டரும் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுவும் பண்ணுறீங்க. ஆமாங்க சார். இந்த மாதிரி இன்பில்ட் உள்ள வச்சு பண்ணுறீங்க. இன்பில்ட் உள்ளோட கெபாசிட்டி மேக்ஸிமம் என்ன? 800 V and 1 kVA உண்டு தான் சார். நம்ம 1 kVA இன்பில்ட் பண்ணுறீங்க. இது செப்பரேட்டாக வெளியே தான் வரும். ஆமாங்க சார். அருமையாக இருக்கும். ஆமாங்க சார். வாரண்டி பீரியட் இதுக்குலாம் இல்லைக்கு ESS பொறுத்த வரைக்கும் 5 years வாரண்டி சார். எலக்ட்ரானிக் குட்ஸ் அது இன்வெர்டர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் 2 years வாரண்டி கொடுக்குறோம் சார். நம்ம 5 years ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் சார். வெரி குட் எஸ் சார். பேட்டரிலாம் வந்து சர்வீஸபிளா இல்லை ரீப்ளேஸபிளா? ரீப்ளேஸபிள் தான் சார் பேட்டரி. ஆமாம் பேட்டரி தான் சார். 5 years வாரண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் கொடுத்துட்ருக்கோம். 5 yearsக்கா? ஆமாம் சார். 5 yearsக்குள்ள? ஆமாம் சார். அங்கே கரெக்டாக சொல்லணும். ஏன் சார்? நிறைய பேர் வாக்குறுதி கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாது ஓடி போயிட்டாங்க. இல்லை சார், எங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா A++ பேட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பர்ஃபெக்டாக இருக்கும். பேட்டரி பேங்க் வந்து நம்மளது விஆர் சூப்பர் பேட்டரி பேங்க் சார் நம்மளுக்கு. அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது. சரி நான் வந்து இங்கே எக்ஸிபிஷனில் என்ன இருக்குமோ எதனா பண்ண முடியும். ஃபேக்ட்ரி போனால் தான் ஃபுல் லோட் டெஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக கூப்பிடுங்க. கண்டிப்பாக கூப்பிடுங்க. இது பட் ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு எனக்கே தெரியும். இதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தெரியும். ஏன்னாக்கா இன்பில்ட் உள்ள பேட்டரி உள்ளது ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தாக்கா மிக்ஸி கிரைண்டர் உட்பட எல்லாமே ஓட்டலாம் பாஸ். எல்லாம் மிக்ஸி கிரைண்டரு அதுக்கப்புறம் வந்து வேறு நார்மலாக லைட்டிங்கு ஃபேனு வாஷிங் மிஷின் கூட ஒன்று நிறுத்திட்டு ஒன்று போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோ கெப்பாசிட்டி வாஷிங் மிஷின்ஸ் போட்டு இது பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம். தாராளமாக போட்டுக்கலாம். எது எசென்ஷியலாக அது வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே இது வந்து வால் மவுண்ட் பார்த்தோம். இது டேபிள் டாப் சார். இது ரெண்டுமே சேம் கெப்பாசிட்டி தான் சார். இதில் வந்து என்னென்ன டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்து இந்த LED வந்து இண்டிகேஷன்ஸாக இருக்குது. இருக்குது. ஆமாம் சார். அதில் வந்து டிஸ்பிளேவாக காட்டுது. அதை அழைத்து விடுங்க சார். இந்த மாதிரி டிஸ்பிளேவாக இருக்குது.
இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ் சார். இதில் வந்து என்ன லோடு கெப்பாசிட்டி போயிட்டு இருக்கு, என்ன லோடு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேட்டரி பேக்கப் எவ்வளோ வரும், எவ்வளோ இன்புட் இருக்கு, எவ்வளோ அவுட்புட் வருது ஃபுல்லாகவே காட்டிடுவோம். நான் கேட்குறேன், இப்போ இந்த வால் மவுண்டோட ப்ரைஸ் என்ன, கஸ்டமர் சேல் ப்ரைஸ் என்ன? கஸ்டமர் சேல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா we are selling at 40 to 41,000 rupees பண்ணிட்டு இருக்கோம் சார். ரெண்டு பேர் சேம் தான் இல்லை சார், அது 40 to 41 பண்ணிட்டு இருக்கேங்க. இது வந்து 39 to 38 to 39 பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஓகே சார். நான் கேட்குறேன், அதே மாதிரி சார் இப்போ சர்வீஸ்லாம் எங்கே கொடுக்கணும் அங்கே பார்த்து? சர்வீஸ் வந்து சென்னையில் எங்களுக்கு சர்வீஸ் பாயிண்ட் இருக்குங்க சார். சென்னையில் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? முகப்பேரில் சார். முகப்பேர் கோல்டன் ஜார்ஜ் நகரில் ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் சார். சார் ஆமாங்க சார். அப்படி சொல்லுங்க. யூடியூப்ல ஃபேமஸ் ஆனவராச்சு அவர். ஆமாங்க சார், அவர் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர், சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா இன்வெர்ட்டரும் பண்ணுவார் அவர். எல்லாம் பண்ணுறாரு சார். நம்மளுக்கு கொஞ்சம் அவர் ஆஃப்டர் எ லாங் இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்து செக் பண்ணிட்டு இப்போ பர்ஃபெக்டாக எடுத்து நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காருங்க சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெரனோவா டால் இதில் வந்து ஒரு 400 வாட்ஸ் பல்போர்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 hour ப்ளஸ் பேக்கப் வரும். இது வந்து கம்ப்ளீட்டாக காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்றாங்க. ஸோ காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள ஒரே இன்வெர்ட்டர் டெரனோவா தான். ஒரு எம்சிபி ப்ரொடக்ஷனோட இருக்குது, ப்ளஸ் பிஎம்எஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது பக்கா பிஎம்எஸ் குவாலிட்டியான இருக்குது. இது வந்து இன்பில்ட் பேட்டரி வால் மவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஹேண்டியாக தூக்கிட்டு போகிற மாதிரி இது ஒரு 2 மாடல் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. ப்ளஸ் எக்ஸல் பேட்டரி மாடலும் ஆல்ரெடி ஒரு அமேஸ் இன்வெர்ட்டரோட எக்ஸல் பேட்டரி மாடலும் டெரனோவாவில் அவைலபிளாக இருக்குது. கம்பெனி நம்ம ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் ப்ரொடக்ட் டெரனோவா லித்தியம் பேட்டரி ஏதாவதுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம டெரனோவா ப்ராடக்ட்டும் பார்த்துட்டு ஃபினிஷிங்கும் பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி. வாட் யூ ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக கொடுத்தது. சரி, இப்போ நான் ஒரு நம்பர் தரேன்னா ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் நம்பர் தரணுமா, உங்கள் நம்பர் தரணுமா? சார் அவர் நம்பரையும் கொடுக்கலாம் சார், எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துடலாம் சார். சரி, உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? என்னோட நம்பர் வந்து 9487646203. ஓகே, அவர் நம்பர் கீழே ஆல்ரெடி சூப்பர் சார். எனக்கு ஃபேக்டரி கூப்பிடுங்க கண்டிப்பாக சார். அதெல்லாம் என்ன கெப்பாசிட்டி காமிச்சிருங்களா எனக்கு? சார் இது 48 வோல்ட் 100 Ah பேட்டரி சார். அது ஓகே, இது வந்து மட்டும் தனியா பேட்டரி பேங்க் கொண்டு தனியாக சார். அது சொல்லுங்க. இது வந்து 5 kVA சோலார் PCU சார். ஓகே, அதோட செட்டு 72 வோல்ட் இன்வெர்ட்டர் சார், பேட்டரி சார். ஆமாம் சார், இது ஃபுல் செட்டு சார். அப்படியே இது ஃபுல் செட்டு சார். ஆமாம் சார், அது 5 kVA சோலார் MPPT ஓட இருக்கு. அதோட பேட்டரி பேங்க் சார். அது 72 வோல்ட் சிஸ்டம் சார். அது ஏன்னா எல்லாருமே பார்த்து வச்சுங்களேன் 48 வோல்ட் தான் 100 days தான் கொடுப்பாங்க. நீங்கள் மட்டும் 72 வோல்ட் கொடுக்குறீங்க, என்ன காரணம்? இல்லை சார், இது வந்து நாங்கள் இன்வெர்ட்டர் மேனுஃபேக்சரும் கூட சார். அதனால் வந்து 72 வோல்ட் கிடையாது சார். எங்ககிட்ட வந்து 6 kVA 72 வோல்ட் இருக்குது, 10 kVA 120 வோல்ட் இருக்குது. சொல்லுங்க. ஆமாம் சார். பஸ் எங்கே பாருங்க சார், 5 kVA இருக்கும் 48 வோல்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்போ 5 kVAக்கு மேலே போதும் 72 வோல்ட் மெயின்டைன் பண்ணால் தான் பேக்கப்பும் நிற்கும், உங்களுக்கு வந்து ஆம்ஸும் உங்களுக்கு கரெக்டாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஆமாம் சார், இது ஒர்க் இல்லை சார் நம்மளது. ப்ராடக்ட் ஒர்க் பண்ணல அவ்வளோ பெரிய வேறு ஏசிலாம் ஓட்டுவீங்க நீங்கள், லிஃப்ட்லாம் ஒன் பண்ணுவீங்க. ஆமாங்க சார், 5 kVAல வந்து இன்வெர்ட்டர் ஒரு 1.1 AC ரன் பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் போடல சார், நான் என் வீட்டில் எல்லாம் ரன் பண்ணி காமிச்சிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, சூப்பர். அதே மாதிரி லிஃப்ட்டுக்கு எதாவது பண்ணுறீங்களா? லிஃப்ட் பர்టిక్యులரா நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாங்க சார், நம்ம லிஃப்ட் பேக் 6 kVA போருமே. ஆமாம், 6 kVA தாராளமாக போதும் சார். ஆமாம் சார், அதுவே போதும் சார். அது இருக்குது சார், நம்மகிட்ட 6 kVA இருக்குது. கஸ்டமைஸாக பண்ணி கொடுங்க. கஸ்டமைஸாக எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ வோல்ட் வேணால் பண்ண முடியும் சார். இது அது பீரோல வச்சிருக்கீங்க சார். இது வந்து 15 kVA 240 வோல்ட் சிஸ்டம் சார். 20 பேட்டரி வைக்க வேண்டிய இடத்துல ஓப்பன் வாங்க இப்போ தரது காட்டுங்க. 20 பேட்டரி வைக்க வேண்டிய இடத்துல இது வச்சாலே போதும் சார். 20 பேட்டரி வச்சிங்கன்னா ஒரு லைன் எங்கேயோ வச்சு ரூமே தேவைப்படும் சார். இது வந்து 20 பேட்டரி வைக்கக்கூடியது 240 வோல்ட் சார். இது 15 kVA கூட பேக்கப் பவர் சார். இது ஓகே, 100 AH. இதில் வந்து ஒன்று 48 வோல்ட் 100 AH 5 ரேக் இருக்கும் சார். இது வந்து BMS ஓட ஃபுல் கண்ட்ரோல் சென்ட்ரல் வருது. ஆமாம் சார், BMS ஓட சார். இன்வெர்ட்டர் வந்து 15 kVA இன்வெர்ட்டர் வரும் சார். இது வந்து மாஸ்டர் BMS னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், மாஸ்டர் BMS. எஸ் சார். சூப்பர் பஸ்ஸு பாருங்க பஸ்ஸு. இதெல்லாம் நான் அடையாளப்படுத்துறேன் அப்படின்னாக்கா உங்களோட இண்டஸ்ட்ரியல் தேவைகள் என்ன இருக்கோ, கமர்ஷியல் தேவைகள், இதில் வீட்டுக்கெல்லாம் பெரிய பெரிய பங்களா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து கமர்ஷியல் தேவைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் என்கொயரி பண்ணுறப்போ நல்ல கம்பெனியாக வந்து பார்த்துக்கலாம். டெரனோவா நல்ல பேராக இருக்குது, அழகான ஒரு பேராக இருக்குல்ல. டீலாம் போட்டு பயங்கர லோக்கலில் டிசைன் பண்ணிருக்கீங்க. எங்கள் கம்பெனியோட இதுவே வந்து லிவ் எ பவர்ஃபுல் லைஃப். வெரி குட். ஒளிமயமான வாழ்க்கையை வாழ்ந்துடுங்கள். கரெக்டா சார்? எஸ் சார், கண்டிப்பாக. அருமை நல்ல வேர்டுப்பா இல்லை? ஆமாம் சார். வாழ்க்கையை வாழறோம், ஒளிமயமாக வாழறீங்களா? கடனோட தான் வாழறீங்க, இருட்டில் தான் வாழறீங்க, கரெக்டு தானே? வெளிச்சம் தான் வாழுங்கப்பா, கரெக்டாக சார்? கண்டிப்பாங்க சார். ரைட், நல்ல விஷயம் சார். வேறு கூப்பிடுவாங்க, ஏன்னா டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிடுவாங்க. சார் அதே மாதிரி ஸ்டாக்கிஸ்ட் வேணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் சார். ஒரு தடவை ஃபேக்ட்ரி டூர் நான் நேரில் போய் பார்க்குறேன். இங்கே சின்ன இடம், என்னால் இவ்வளோ தான் அடையாளப்படுத்த முடியும். போக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுனால. ஓகே சார், ஷூர் சார், கண்டிப்பாக. சென்னையில் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஹோம் எலக்ட்ரானிக்ஸ், அவரே கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் மந்திரம் சார் கூப்பிடுங்க, அவர் நம்பரையும் கொடுத்துருக்கேன். இந்த டெர்னோவோடைய
ஆல்ரெடி ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? ஆமாம் சார், இப்போ சென்னையில் ஒருத்தங்க இருக்க மாதிரி ராணிப்பேட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் சார். ஓகே. ஆமாம் சார், கோயிங் டு பி ஹேப்பன் ஆன் 25th. டெரோனாவுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் அது. ஆமாம், பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆகிடுச்சு. இந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஒரே மாதிரி ஈவனா? ஆமாம், ஈவனா பண்ணுங்க. இது ஆமாம், க்ரீனிஷாக பண்ணிட்டு. ஆமாம், திருப்பத்தூரில் ஒன்று பண்ணுறோம் சார் அதே மாதிரி. பவர்ஃபுல் லைஃப். ஆமாங்க சார். அதே மாதிரி அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயிண்ட் ஆகிட்டே வராங்க சார் நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சார். பண்ணுங்க. இப்போ ஒருவேளை டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும்னாக்கா மினிமம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் சார்? மினிமம் நாங்கள் வந்து 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இல்லை 5 lakhs கொடுத்தாலே போதும் சார். 5 லட்சம் கொடுத்தா போகிறோம். 5 லட்சம் இருக்கா உங்ககிட்ட? பிஸ்னஸ் பண்ண வாங்க. கண்டிப்பாக சார், அவ்வளோதான். வேற என்ன வேணும்? வேற ஒன்றும் இல்லைங்க சார், வேற ஒன்றும் வேணாமாப்பா. அவ்வளோதான். அவங்க கூட வந்தாங்கன்னா நம்மளும் ஜெயிக்கலாம், அவங்களும் ஜெயிக்கலாம் சார். ஏன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாக இப்போ லித்தியம் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசைக்ளிங் பேண்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்துருச்சுன்னா லெட் ஆசிட் பேட்டரிக்கு லித்தியம் போட்டிருக்கீங்களா? இல்லை சார், வந்துட்டு இருக்குது. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க. அதானே பண்றாரு. அதான் என்னமோ உங்க சொந்தக்கார மாதிரி பேசுறீங்க. அந்த ரீசைக்ளிங் பேண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா லெட் ஆசிட்க்கு ஈக்குவல் லித்தியம் வந்துடும். அதனால இப்போ எங்க கூட ஜாயின் பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம் சொல்ல வந்தேன் சார். சொல்லுங்க, ரீசைக்கிள் பண்ணணும்ல. ஆமாம் சார். காவல கூட்டுறீங்க, லெட் ஆசிட் கொண்டு போய் மாறுங்கப்பா. இல்லை சார், லெட் ஆசிட்டும் விட முடியாது சார். அதுவும் ஒரு ப்ரோட்டா இதுதான் சார் லைஃப். அதுல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க சார், அதுக்காக சொல்ல வந்தேன் சார். சரி, நல்லது. சரி, பாத்துங்க. ஓகே, நேர்ல கூப்பிடுங்க. கண்டிப்பா சார். இதெல்லாம் டெஸ்டிங் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி காட்டணும். கண்டிப்பா வாங்க சார், ஃபேக்டரிக்கு எப்படி வர போறீங்கல்ல சார், குயிக்கா அப்ப வந்து பார்த்துட்டு போவீங்க எல்லாமே. நீங்க ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சூப்பர் சார். சூப்பர் சார். வாழ்க வளமுடன். இதே மாதிரி நான் live a powerful life. ஓகே, அதுதான் மெயின். வாழ்க்கை வாழறப்போ ஸ்ட்ரென்த்தனா வாழணும். கண்டிப்பாங்க சார். லித்தியம் மாதிரி பேக்கப் எடுத்து வாழணும். கண்டிப்பாங்க சார். லெட் ஆசிட் அப்படி உட்கார்ந்துட கூடாது. ஓகே சார், கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். சி Arunai Sundar.